எவ்வளவோ சிக்கனமா இருக்கேன் ஆனாலும் என்னால் சேவிங்ஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? உங்களாலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அதுக்கு மறக்காம பணத்தோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. பல பேருக்கு எஸ்ஐபினா என்னன்னு தெரியும். எஸ்டபிள்யூபினா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாம இருக்கும். இன்னைக்கு நம்ம எஸ்ஐபிக்கும் எஸ்டபிள்யூபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்டபிள்யூபினா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். குறைஞ்சபட்சம் 100 ரூபாயில இருந்து நீங்க எஸ்ஐபி ஆரம்பிக்கலாம். மாசம் உங்களால ஒரு 10,000 ரூபாய் நீங்க எஸ்ஐபி பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அது 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 23.2 லட்சமா உங்களுக்கு கிடைக்கும். இதே இது நீங்க 20 வருஷம் வரைக்கும் நான் வச்சிருக்கிறேன் எஸ்ஐபில அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 1 கோடி வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே இது எஸ்டபிள்யூபி அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லங்க இப்ப நான் ஒரு குறிப்பிட்ட ஏஜை தாண்டிட்டேன், எனக்கு இன்னொரு 20 வருஷம் வரைக்கும் என்னால் வெயிட் பண்ணி அதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு தேவையும் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லம்சமான ஒரு அமௌண்ட்டை நீங்கள் எஸ்டபிள்யூவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து மாதம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும், அதை எடுத்து நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். எஸ்ஐபியில் பணத்தை சேமித்து எஸ்டபிள்யூவில் தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு எஸ்ஐபிலையோ இல்லை எஸ்டபிள்யூபிலையோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எஸ்ஐபி மற்றும் எஸ்டபிள்யூபி பற்றி டீட்டெயில்ஸாக சொல்லுவாங்க.